வஞ்சர் பாகை செய்தாலும் வாராமீனை பெய்தாலும் நெஞ்சேனி. தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். குறிப்பாக இந்த புதிய நாள் காலை வேலை தியான நேரம் ஆண்டவரே, இதை நிறைவாக்கி தாங்க உம் கரங்களில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதியும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, நாம் கீர்த்தனை 206 பழைய புத்தகத்துல ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, இந்த பாடலை நாம் பாடி கடவுளை போற்றுவோம். ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபயமென்றுனக்கு கை அளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜெப சிந்தை எனில் தாரும் தேவா, உண்மை மனதோடுன்னை கெஞ்ச உலகென்னமெல்லாம் அகற்றி உரிமையே மிஞ்ச, உரிமையே மிஞ்ச. தொன்மை ஆயக்காரன் போலஞ்ச, பவதோஷ மகள திரு ரத்தம் உள்ளிஞ்ச, ரத்தம் உள்ளிஞ்ச. ஜப சிந்தை எனில் தாரும் தேவா, இடைவிடாமல் செய்யும் எண்ணம் என் இதயத்தில் உதயமாய் இலங்கிட பண்ணும், இலங்கிட பண்ணும். சடமூலக பேயை வெல்லும் நற்சாதக முண்டாக தயை செய்யன் உள்ளம், தயை செய்யன் உள்ளம். ஜப சிந்தை எனில் தாரும் தேவா, ஊக்கமுடன் ஜெபம் செய்ய தகா நோக்கமெல்லாம் கெட்டு நொறுங்கியே நையே, நொறுங்கியே நையே. பேய்கனமோடு போர் செய்ய நல் ஆக்கம் எனில் தந்து ஏக்கம் தீர்ந்துய்ய, ஏக்கம் தீர்ந்துய்ய. ஜப சிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபயமென்றுனக்கு கை அளித்தேன் பொற்பாதா, அளித்தேன் பொற்பாதா. ஜப சிந்தை எனில் தாரும் தேவா. பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம், அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே தியான நேரத்துல நீங்க எங்களோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. ஆண்டவர் இயேசுவே, உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்று எங்களை வழிநடத்தும். கர்த்தருடைய கரம் எல்லோரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வேளையிலும் கூட
இந்த தியானத்திலே இணைந்திருக்கிற மக்களோடு நீங்க இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். உமது தூய பிரசனத்தினால நிரப்பும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. நீங்க வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இயேசுவின் பாதம் பணிந்து இவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அன்பானோர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 36 தொடங்கி 38 முடிய. லூக்கா 2:36 தொடங்கி 38 முடிய. எடுத்தவர்கள் படிக்கலாம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் என்பது. ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் தியானிப்பதற்கான கருப்பொருள் ஜெபமும் சாட்சியமும் நிறைந்த வாழ்க்கைக்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ பிரேயர்ஃபுல் விட்னஸ். ஜெபமும் சாட்சியம் நிறைந்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஜெப ஜீவியம், சாட்சி நிறைந்த வாழ்வோடு திரும்ப நம்மை அழைக்கின்றார். அப்படி திரும்புகிற பொழுது கர்த்தர் இன்னும் நம் வாழ்விலே மேலானதை ஆசீர்வாதமாக செய்து தருகிறவர். இந்த படித்த பகுதியில அன்னாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவங்க எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். எதற்காக? இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பு வர காத்திருந்தவர். சிமியோன் காத்திருந்தார், அந்த ரட்சணத்தை அவர் கண்டார். தொடர்ந்து அன்னாள் காத்திருக்கிறார். என்ன, அந்த நாட்களிலே ஊழியர்கள், தீர்க்கர்கள் ஆண்டவரின் பணி செய்த மக்கள் முதற்கொண்டு தங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா, மீட்பு வருமா, மெசியா வருவாரா என்ற ஏக்கத்தோடு காத்திருந்த காலச்சூழலிலே அப்படித்தான் இந்த கைம்பெண்ணாய் இருந்த அன்னாலும் கூட காத்திருக்கிறார். அவரை குறித்து இங்கே சொல்லுகிற பொழுது, அவர் திருமணமாகி 7 ஆண்டுகள் தமது கணவரோடு வாழ்ந்தவர். கணவரை இழந்தவர். 84 வயது நிறைந்தவர். 37ஆம் வசனத்துல ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தார், காத்து கொண்டிருந்தார். எதற்காக? இஸ்ரவேலுக்கு மீட்பு கிடைக்குமா, இஸ்ரவேல் மக்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு மெசியா தோன்றுவாரா என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவர் திருச்சமூகத்துல ஆலயத்துல தரித்திருந்து உபவாசித்து ஜெபித்து இரவும் பகலும் கர்த்தரிடத்துல காத்திருந்தவராக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அங்க தொடர்ந்து அந்த 38ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு குழந்தையாக யோசேப்பும் மரியாளும் கொண்டு வந்ததை சிமியோன் வாங்கி தம் கரத்துல ஏந்தி ரட்சணத்தின் கண்கள் கண்டது என்று சொல்லி அவர் சொன்னபொழுது, இவர் ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நிலையிலே அவரும் கர்த்தரை புகழ்ந்து பாடி, அந்த 37ஆம் வசனத்துல அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே
மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். இந்த குழந்தை இயேசுவை குறித்து அண்ணாலும் பேசுகிறார். அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே. காத்திருப்பு, விசுவாசத்தோடு, ஜபத்தோடு, இரவும் பகலும் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிற காலங்களை கர்த்தர் மறந்து போவதில்லை. அவர் நம்முடைய காத்திருப்பை, ஜபத்தை, விசுவாசத்தை சாட்சி நிறைந்த நிலையிலே வாழ்க்கையை கண்டு அதை பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதான் அண்ணனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். இந்த லெந்து காலத்துல நம்மை தாழ்த்தி தருவோம். ஆண்டவரே, சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில உமக்கு சாட்சியாக நிற்கிறோம், நீடிய பொறுமையோடு உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று ஆண்டவர் சமூகத்தை நோக்கும் பொழுது கர்த்தர் நம் வாழ்விலும் மிகப்பெரிய மீட்பை, மிகப்பெரிய நிறைவை, ஆசீர்வாதத்தை தருகிற கர்த்தர். அதுல இந்த அன்னாள் தீர்க்கதரிசி வழியாக அந்த நிகழ்வையே நாம் பார்க்கிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபத்திற்கான பதில் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கிறது. இங்கிலாந்து தேசத்துல ரோஜர் என்பவர், இது ஒரு உண்மையான நடந்த நிகழ்ச்சி. அவருக்கு 4 பிள்ளைகள். திடீரென அவர் இறந்து போகிறார். அவருடைய மனைவி விதவை தாயாக தனது 4 பிள்ளைகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தெடுக்கிறார். ரொம்ப அந்த காலச்சூழல் மிகவும் அவர்களுக்கு உணவுக்கே ரொம்ப கஷ்டமான சூழல். அந்த வீட்டுல மூத்த மகன் 8 வயசு ரிச்சர்ட். அந்த மகன் தனக்கு அடுத்த தம்பிகளோடு தாயாரோடு இணைந்து வாழ்கிற நாட்டுல ஒரு நாள் உணவே சாப்பாடே இல்லையா. அப்ப அவங்க என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சூழல்ல அந்த நாட்கள்ல சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு ஜெப ஜீவியத்தை தாயார் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால ஒரு நாள் உணவின்றி இருக்கிற நேரத்துல எல்லாரும் முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணலான்னு சொல்றாங்க அம்மா. அப்போ இந்த 8 வயது நிரம்பிய ரிச்சர்ட் கேட்கிறான், அம்மா, எலியாவுக்கு காகத்தை கொண்டு உணவளித்த கர்த்தர் நமக்கும் செய்வார் அம்மா. அம்மா சொல்றாங்க இந்த விதவை தாய், ஆமா மகனே, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம், முழங்காற்படிட்டு ஜபிப்போம், கர்த்தர் நிச்சயம் அப்படி செய்யக்கூடிய வல்லமையான ஆண்டவர் தான் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. அது ஒரு குளிர்காலம் இங்கிலாந்து தேசத்துல. அந்த நாள்ல கதவை திறந்து வச்சுட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்றாங்க. அப்ப ரிச்சர்ட் சொல்றான், அம்மா, காக்கா உள்ள வர்றது கதவு திறந்திருக்கணும் இல்ல. அப்போ அந்த தாயார் மகனுடைய விசுவாசத்தை கண்டு திறந்திருக்கட்டும் மகனேன்னு சொல்லுகிறாங்க. கதவை திறந்து வச்சு அவங்க பிள்ளைங்களோடு ஜெபம் பண்றாங்க. அந்த வழியாக நகர மேயர் நகர்வலம் போறாரு. ஏன்னா எல்லா வீடும் இந்த குளிர்காலத்துல பூட்டி இருக்கும், இந்த வீடு திறந்திருக்கு என்று அந்த வீட்டிற்குள்ளாய் வந்து அந்த சூழலை அறிந்து விஷயத்தை தெரிந்து அந்த மூத்த மகனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, என் கூட வா, காக்கா கருப்பா இருக்கும், நான் கூட கருப்பா தான் இருக்கேன். அதாவது கருப்புடை அணிந்து வந்திருக்காரு அவர். இந்த காகம் பெரிய காகம், நான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், வாங்க என் கூட, கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கான்னு சொல்லி அந்த மகனை அழைத்து சென்று அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், அந்த நாள்ல சாப்பிடுவதற்கு ரொட்டி, பால் இவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்து வந்து வீட்டிலே விட்டு சென்றார் என்று அந்த நிகழ்வு முடிகிறது. பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் உண்டு. ஆண்டவர் சமூகத்துல விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது அது சிறிய காரியமோ பெரிய காரியமோ அது இல்ல விஷயம். கர்த்தருக்கு எல்லாம் லேசான காரியங்கள், அது எதுவா இருக்கட்டும். அன்றைக்கு அண்ணால் இஸ்ரவேலுக்கு மீட்பு கிடைக்காதா, வாழ்வு இப்படியே மக்களுக்கு கஷ்டமா தான் இருக்குமா, கடினமா தான் வாழ்வார்களா என்று ஏங்கி தவித்த வேளையில கர்த்தர் அந்த மீட்பை தருகிற மெசியா வந்து விட்டார் என்பதை அவர்கள் கண்கள் கண்டு கர்த்தரை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி மகிழ்வுபடுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஜெப ஜீவியத்திலே தரித்திருந்தார். இரவும் பகலும் ஆண்டவர் திரு சமூகத்திலே எருசலேம் தேவாலயத்திலே தரித்திருந்து ஜெபித்தார். அதன் பலனை பதிலை அவர் கண்டு கொண்டார். நாமும் கூட இந்த லெந்து நாட்கள்ல உபவாசித்து ஜெபிப்போம், இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம், சாட்சியுள்ள ஜீவியத்தை செய்வோம். கர்த்தர் நம் வாழ்விலும் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஜார்ஜ் கிரன்ஃபெல் என்கிற ஒரு மிஷனரி, இவர் 1849 இங்கிலாந்து தேசத்துல பிறந்தவர். அவர் தமது இளமை காலத்துல 15 வயதிலே ஆண்டவரை குறித்து அறிந்தவராக
ஞானஸ்தானம் பெறுகிறார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தன் வாழ்விலும் கூட ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்ய வேண்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கிறார். அதனால அநேக மிஷனுடைய வாழ்க்கையை வரலாற்றை அவர் படிக்கிறார். அதுல குறிப்பாக டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய வாழ்க்கையை குறித்து படிக்கிறார். டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரி அவர்கள் ஆப்பிரிக்க தேசத்துல இருண்ட கண்டத்துல அந்த பழங்குடியின மக்கள் மத்தியில செய்த ஊழியங்களை குறித்து மீண்டும் மீண்டும் படிக்கிறார். தானும் அந்த ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணிக்கிறார். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை அவரும் பற்றி கொண்டவராக இந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற பழங்குடியின மக்கள் இருண்ட கண்டத்துல இன்னும் ஆண்டவரை அறியாத வருத்தங்களோடு பாவ சுமைகளோடு பாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மத்தியிலே நான் பணி செய்வேன், அங்கே செல்லுவேன், இறைப்பணியை ஊழியத்தை மிஷனரியாக செய்வேன் என்று தன்னை அர்ப்பணித்து செல்லுகிறார். அன்பானவர்களே, அங்கு சென்று ஒரு ஆண்டிலே தனது மனைவியை இழக்க கொடுக்கிறார். ஆனாலும் தனது அர்ப்பணிப்பும் ஒப்படைப்பிலும் இருந்து அவர் விலகாமல் அங்கேயே தங்கி பணி செய்கிறார். 32 ஆண்டுகள் அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் இருக்கிற காங்கோ இன மக்கள் மத்தியிலே மிக சிறப்பான பணியை ஜார்ஜ் கிரன்ஃபில் செய்கிறார். அதன் வழியாக ஆயிரமான மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அந்த வாழ்க்கை சரிது செல்லுகிறது. அங்கே பள்ளிகள் கட்டப்பட்டன, திருச்சபைகள் ஆலயங்கள் கட்டப்பட்டன, அநேக மக்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர் என்று அவர் வாழ்க்கையிலே சாட்சியாக எழுதப்படுகிறது. அவர் தமது வாழ்க்கை பயணத்துல 1906 ஆண்டிலே முடித்தார் என்று நிறைவடைகிறது. பிரியமானவர்களே, நாம் இந்த லெந்து காலங்களிலே தபசு நாட்கள்ல நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவரே, என்னை அழைத்தவர், என்னை வாழ வைத்தவர், என்னோடு இருக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், உம்மை நோக்கி காத்திருக்கிற வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நிறைவேற்றுகிற உமது கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இன்னும் கூட உமக்கென பணி செய்ய என்னால் இயன்றதை நானும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த வேளையில நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதமாய் வழிநடத்துகிறவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அறுவடை மிகுதி, ஆட்களு குறைவு. நாம் சிந்திப்போம், இனியும் காலம் செல்லாது. இந்த அமைதியற்ற உலக கால சூழல்ல நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம் பணிக்காக என்னை தருகிறேன். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த ஊழியங்களுக்காக என்னால் இயன்றதை செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிற பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் நிச்சயம் நம் வாழ்விலே தொடர்ந்து நிறைவான காரியங்களை செய்வதிலே கொஞ்சமும் சந்தேகமே இல்லை. நாம இதை விசுவாசிப்போம். ஆண்டவர் சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே இன்னும் மேலானதை, மகத்தானதை நம் வாழ்விலும் செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்து நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைத்து உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து துதிப்பாடல்ல 75வது பாடல், எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இப்பாடலை பாடுவோம், ஆண்டவரை துதிப்போம். எந்தன் ஜெப வேலை உமை தேடி வந்தேன்,
தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உமை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவி உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பேன். கண்ணீர் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே, ஆண்டவர் இயேசுவே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இன்னும் ஒரு நாளை தயவாய் தந்திரே. முக்கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய நாள் காலை வேளையில உம் சமூகத்திலே சற்று நேரம் காத்திருக்கிற வாய்ப்பை எங்களுக்கு தந்திரே. உமக்கு நன்றி 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 என்று ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. உள்ளார்ந்த மனதோடு உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாயை போல ஆற்றுகிறவரே, தகப்பனை போல சுமந்து காக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்வு முடிந்து போனதோ, தங்கள் வாழ்வு கசந்து போனதோ என்று கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருந்த காலங்களை அறிந்த கர்த்தர் உமது சொந்த மகனை இந்த மண்ணிற்கு அனுப்பினீரே. ஆண்டவர் இயேசுவாக பிறந்து மீட்பை தந்திரே. அந்த மீட்பாகிய இயேசு கிறிஸ்து, மீட்பராகிய இயேசு வந்திருப்பதை அறிந்து அண்ணால் புகழ்ந்து போற்றினாரே, துதித்தாரே. அவருடைய காத்திருப்பு, அவருடைய ஜெபம், அவருடைய உபவாசம்,
அவருடைய இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதித்த அந்த நேரங்களை அறிந்து, ஆண்டவரே நீர் அந்த இடத்திலே செயல்பட்டதை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில எங்களை கூட தாழ்த்துகிறோம் ஐயா. ஜெப ஜீவியத்திலே தரித்திருக்கிற பொழுது, சாட்சியுள்ள வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க இடைப்படுகிறவர். உம்மை ஆராதிக்கிற பொழுது, உம் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேலையில கூட இந்த தியானத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. அவங்க உள்ளத்துல இருக்கிற விண்ணப்பங்களை வேண்டுதல் எல்லாம் வாய்க்க செய்யும். என்ன நோக்கத்தோடு, என்ன பாரத்தோடு, கவலையோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த மக்களுடைய உள்ளத்தின் விண்ணப்பங்களை வேண்டுதல் எல்லாம் நீங்க கேட்டு பதில் தரும்படியாய் வேண்டுகிறோம் ஐயா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமா ஆண்டவர், தூரத்திற்கும் அல்லவா என்று சொல்லுகிறபடி அந்த திரு வார்த்தையும் மக்கள் மத்தியில நிறைவேறட்டும். எங்கிருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் காயப்பட்ட கரம் மக்களை தொடட்டும். ஆண்டவரே நிறைவை உண்டு பண்ணட்டும், குறைகளை நீக்கி போடட்டும், ஆசீர்வாதத்தை கட்டளிடட்டும். ஆண்டவரே உம்மையே நோக்கி வேண்டுகிறோம். குறிப்பாக உலக நாடுகளின் அமைதிக்காக வேண்டுகிறோம் ஐயா. போர் பதட்டம் எல்லாம் நீங்கட்டும், போர் சூழல் எல்லாம் மாறட்டும், அமைதி உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து சமாதானக்காரனராகிய சமாதான பிரபு, நீங்க இடைப்படுங்க, அமைதியை ஏற்படுத்துங்க, சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. ஆண்டவரே அமைதி அருளுகிற ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உமது மக்களோடு இடைப்பட்டு ஆண்டவர் நீர் அமைதியான சூழலை உருவாக்கும். ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும், ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற அதிபதிகளையும், ராஜாக்களையும் நீங்க சந்தித்து ஆண்டவரை நல்ல ஆலோசனை தாங்க, அமைதி உண்டாகட்டும். இந்த வேளையில மீண்டுமாக தியானத்துல இணைந்திருக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. அவருடைய உள்ளங்களிலே, அவர்கள் வாழ்கிற இல்லங்களிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க கட்டளிடுங்க. கரத்துல தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுவோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.